சட்டத்தில் உள்ள கோளாறு இல்ல, இருக்கிற சட்டத்தை நீ பயன்படுத்த பக்கத்துல ஒரு ஆளா இருந்ததுனாலதான் இது நடந்து முடிஞ்சிச்சு. அந்த காவலர்கள் மீது மரண தண்டனை கொடு. எப்படி குண்டு வெடிச்சவன் குற்றவாளியோ வெடிக்க விட்டவன் குற்றவாளி. ஒரு சிறையில பாளையங்கோட்டை ஆஸ்பத்திரியில வச்சிருக்கும் பொழுது 3 கைது தப்பிச்சுட்டாண்டவன அன்றைக்கு பாராவுல இருந்த 6 போலீஸ்காரன் இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணியா இல்லையா? அன்னைக்கு அப்போ ஒரு குற்றவாளிகளை ஆஸ்பத்திரியில சிகிச்சை பண்ணி ஓடி போயிட்டான். 6 போலீஸ்காரன் சஸ்பெண்ட். தாம்பரத்தில் சுறா ஓடி போனான். அன்னைக்கு இருந்த ஆட்கள் சஸ்பெண்ட். அப்ப கடமை தவறியவர்களுக்கு நீ தண்டனை கொடுத்தா இருக்கிற ஒழுங்கா கவனிப்பான். அப்ப கையாளாகத்தன காரணமா இல்லையா? காளிமுத்து இங்க ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து தேர்தல் வேட்டை நடத்தி இந்த தடுத்து நிறுத்தலையா? அவரு இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை வச்சுதான் தடுத்தாரா? சென்னையில செஞ்ச அந்த காரியத்தை கோவையிலேயே செய்ய முடியல. ஒரு செயல்படுத்தக்கூடிய அதிகாரி ஒரு பக்கம், செயல்படுத்த மறுக்கிற இன்னொரு பக்கம். அதனாலதானே இவ்வளவு பெரிய நிலைமை வந்திருக்குது. இவர் என்ன சொல்றாரு? சட்டம் போதலையா? என்ன சட்டம் போதல? என்ன சட்டம் உனக்கு போதலைங்கிற? இப்ப வர்றாரு, நான் ஒரு தீவிரவாதி வச்சுக்கிறோமே, என்னை போலீஸ் பிடிக்க வருது, என்ன நீ பிடிக்கிற அப்படின்னு சொல்ல எனக்கு உரிமை இருக்குதா? அப்ப சட்டம் போதலைன்னு சொல்லு. என்னடா உனக்கு போதல சட்டம்? ஒருத்தரை கூட்டிக்கிட்டு போய் விசாரிக்க உனக்கு சட்டம் இருக்குது. 24 மணி நேரம் வச்சுக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. விட்டுட்டு கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு சட்டம் இருக்குது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்கு சட்டம் இருக்குது. இல்லாத வேசையெல்லாம் போட்டு எஃப்ஐஆர் எழுத சட்டம் இருக்குது. இருக்கவே அவ்வளவு மனித உரிமை மீறல். என்ன சட்டம் இல்லைங்கிற? நீதிமன்றத்தில் கொண்டு போனவன ஐயா என்னை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள், என்னை விட்டுறணும், அப்படியா போயிட்டு வாங்க பாய், அப்படி இருக்க சட்டம் இந்த நாட்டில். அப்படி இருந்தால மாசு என்னடா சட்டத்துல கோளாறு? எவனை வேண்டாலும் நீ பிடிக்கிற, எவனை வேண்டாலும் சோதிக்கிற, எவனை வேண்டாலும் கேச போடுற, விசாரித்து தண்டனை தர்ற, என்ன குறை வந்துருச்சுன்னு நான் கேட்கிறேன். அப்ப இருக்கிற சட்டம் ஒழுங்காத்தான் இருக்குது. சம்பாவியம் நடந்ததை நீக்கிட்டு பார்த்தா இன்னைக்கு தமிழகம் மாதிரி அமைதிப்புமா கிடையாது. இன்னைக்கு தமிழகம் மாதிரி அந்யோன்யமாக பழகக்கூடிய மக்கள் கிடையாது. அப்படி ஒரு அழகான மாநிலம் இது. ஏன் நடந்தது ஒரு சம்பவம் நடந்துருச்சு. நான் கேட்கறது என்ன? சட்டத்துல வழி இல்லைன்னு என்னடா வழி இல்லை சொல்லு. நான் கேட்கிறேன், எல்லா வழியும் இருக்குது, நீ பயன்படுத்தல, அந்த சட்டத்தை பயன்படுத்தி அதை ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல, அல்லது உன்னுடைய எச்சரிக்கையை மீறி கோவையில் இருக்கிற காவல்துறை நடந்திருக்குது, அவனுக்கு கூட மரண தண்டனைங்க. மீறி இருக்கிற காவலர்கள் ஒழுங்கா நடப்பாங்க, அதான செஞ்சிருக்கணும். அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்தவர்கள் மீது நீ நடவடிக்கை எடுத்து இருந்தால் நாளைக்கு நடக்காது. காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்ச உடனே மின்னல் வேகத்தில் செயல்பட்டு குற்றத்தை தடுக்காம தடுத்து நிறுத்துவாங்க. ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா, கடமை தவறியவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஒழுங்கா நடக்கும். இல்லாம இந்த பயங்கரவாத மாதிரி 100 மடங்கு போட்டு அதை நீ அமல்படுத்தாம இருந்தா ஒரு காலத்தில் உன்னால ஒழிக்க முடியாது. சும்மா பயங்காற்ற மாதிரி மரண தண்டனை வரைக்கும் இது இருக்கிறது. ஏற்கனவே ஒருத்தர் கொன்றா ஜெயபிரகாஷுக்கு மரண தண்டனை கொடுக்கலையா? அது என்ன பயங்கரவாத சட்டம் போட்டு தான் கொடுத்தீங்களா? ஆட்டோ சங்கருக்கு மரண தண்டனை கொடுத்தது பயங்கரவாத சட்டம் போட்டு தான் கொடுத்தீங்களா? இல்லையே. ராஜீவ் கொலையில கொடுத்தது பயங்கரவாத சட்டம் போட்டு தான் தூக்கு தண்டனை கொடுத்தீங்களா? மரண தண்டனை இருக்குது, மரண தண்டனை வரைக்கும் கொடுப்போம். இதுல ஒரு வேடிக்கை பார்த்துக்கிறேன். அவன் தான் தயார தலடா வர்றான். நீ தானே மனித வெடி கொண்டுக்கிற, நீ தானே மனித வெடி கொண்டு என்ன அர்த்தம்? மரணிக்க ரெடின்னு அர்த்தம். இடுப்புல கொண்டு கட்டிட்டு போறான், 500 பேர் இடத்துல பாயிறான், அவனும் சாவுறான், 500 பேரும் சாவுறான். அப்ப இதுல ஈடுபடக்கூடியவன் எடுத்துக்கொண்டோம் சொன்னா அவனுக்கு இது நிறுத்தாது. அன்னைக்கு சாவ நினைக்கிற நாளைக்கு எடுத்துட்டு போறான். இது இப்படி மரண தண்டனை பயந்துருவான். அவன் அதுக்குள்ள தயார்படுத்தப்பட்டிருக்கானுங்க. இது சரியில்லை. வாசல்களை அட, வெடிகுண்டுகள் எங்கெங்க இருந்து வருது, வெடிமருந்து சப்ளை எப்படி நடக்குது அதை கண்காணிச்சு பாரு, அந்த விநியோகத்தை தடுத்து பாரு, அடிக்கடி கண்காணிப்போட உஷாரோட இருந்து பாரு. இதை செஞ்சா இருக்கிற சட்டத்தில் எல்லா குற்றத்தையும் ஒழிக்க முடியும். அதை வக்கு இல்லாம விட்டுவிட்டு இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு மனநிலையில் ஒரு மோசமான மனநிலை இருக்குது. கொஞ்ச நாட்களுக்கு வந்த பிறகு இந்த பயங்கரவாத சட்டமே அமுல்ல இருக்கும் பொழுது ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு போலீஸ் அதிகாரி கொடுத்தா அவர் வேலை கலெக்டரை கொண்டு வரலாம். அதான் நாடு. அவர் வேலை வெடி கொண்டு சாகரத்தை கொண்டு வரலாம்யா? அதை மாத்து.
நீ இந்த சட்டத்தை போட்ட பிறகு கூட ஒருத்தருக்கு செய்ய முடியும். அப்ப புறையோடி போய் இருக்கிற மோசமான நிர்வாகத்தை சீர்படுத்தினால் அது குறையுமா? இவரு புது சட்டம் கொண்டு வர்றாரு. என்ன இந்த சட்டத்தில் கேட்கறீங்களா? ஒவ்வொரு அம்சமா சொல்றேன். இந்த சட்டத்துல அப்படி என்ன பயங்கரம் இருக்குது? ஒரு இடமும் இல்ல. பயங்கரவாத தடுப்பு சட்டம் போட்டு அப்பாவிகளை தண்டிக்கிறதுங்கிற அடிப்படையில தான் இந்த முதல்வர் கொண்டு வந்த சட்டம் இருக்குது. மெஜாரிட்டியை வச்சு நினைச்சிட்டாரு, அவரு நிறைவேற்றிக்கிட்டாரு. இந்த சட்டத்தில் 13(1) சொல்லப்பட்டிருக்கிற சமாச்சாரம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இப்ப நாட்டில் உள்ள கிரிமினல் சட்டம் இருக்குல்ல, குற்றவியல் சட்டம் இருக்கு இல்லையா? இந்த சட்ட பிரகாரம் உங்களை ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டு போற, இப்ப இருக்கிற சட்ட பிரகாரம், இந்த கருணாநிதி கொண்டு வந்த சட்டப்படி இல்ல, இது கொண்டு வர்றதுக்கு முந்தைய உள்ள சட்ட பிரகாரம் ஒரு போலீஸ்காரர் திருட்டு வழக்குல உங்களை பிடிச்சிட்டு போறாரு. நீங்க திருடல, போலீஸ்காரர் போய் மிதிக்கிறாரு, அடிக்கிறாரு. எதுக்கு போட்டு அடி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தான் ஐயா திருடினேன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க. அதை எழுதி கொடுறான்னு சொல்றாரு. அடிக்கு பயந்து எழுதி கொடுத்துட்டீங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க. கோர்ட்ல கொண்டு உங்களை சமர்ப்பிக்கிறாரு. இந்த மாதிரி இவன் திருட்டு பையன் வாக்குமூலமா தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே நீதிபதி அவனை ஒத்துக்கிட்டானா? அப்ப சரி, அவனுக்கு 10 வருஷம் தண்டனை கொடுக்க மாட்டாரு. கேட்பார், ஏப்பா நீ எதுவும் வாக்குமூலம் கொடுத்தியா? அதெல்லாம் கிடையாது சார், என்ன மிரட்டி வாங்கிட்டாங்க, தூக்கி போட்டுருவார் நீதிபதி. இந்த வாக்குமூலம் அரக்காசுக்கு தராது. போலீஸ்ல கொடுக்கிற வாக்குமூலம் அரக்காசுக்கு நீதிமன்றத்தில் உதவாது. திருட்டு குற்றத்தை நிரூபிக்கிறதா இருந்தா என்னுடைய ரேகை அதுல இருக்குன்னு காட்டணும். அல்ல திருடுவர பார்த்திருப்பார்ல ஒருத்தர், அவர் ஐ விட்னஸாக சாட்சி சொல்லணும். அல்லது திருட்டு பொருளை கொண்டு இவர் விற்கும் போது பிடிக்கப்பட்டிருப்பார்ல, யார்கிட்ட வித்தா எப்ப வித்தா அதுக்கு சாட்சி வேணும். இப்படி சந்தர்ப்ப சாட்சியங்களை வச்சுதான் திருடனா இல்லையான்னு நீதிபதி தீர்மானிப்பாரே தவிர, போலீஸார் இந்த சீட்டை கொண்டு கொடுத்து பாருங்க ஐயா, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான், ஒத்துக்கிட்டான், போராட்டத்துக்கு போட்டுறாரு. நீதி போலீஸில் கொடுக்கிற ஒரு வாக்கு மூலம் நீதிமன்றங்களில் அது சாட்சியமாக ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இதுதான் இந்தியாவில் உள்ள சட்டம். இந்தியாவில் மாத்திரமில்ல, உலகம் முழுவதும் உள்ள சட்டம் இதுதான். ஏன் தெரியுமா? சட்டத்தை வகுத்தவங்க யோசிச்சு பார்க்கிறாங்க. இந்த காவல்துறை என்பது நம்மளை கூட மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தங்கள் பதவியை காப்பாற்றுகிறதுக்காக அல்லது பழி வாங்குவதற்காக ஒரு அப்பா வீட்டை மிரட்டி இந்த மாதிரி வாக்குமூலம் வாங்கி விடுவார்கள். அதனால அந்த வாக்குமூலத்தை அங்கீகரிக்க கூடாது என்று சொல்லி இந்தியாவுடைய அரசியல் சாசனம் மனிதனுக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. இதுதான் ஒரு நிலைமை. இவர் கொண்டு வர்ற சட்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்களை பிடிச்சிட்டு போறார், யாரு ஒரு அதிகாரி உங்களை பிடிச்சிட்டு போறார், நீங்க ஒரு அப்பாவி பப்ளிக் மாத்திரம் போயிட்டு இருக்கிறீங்க, சட்டி பாயை தூக்கிட்டு போறீங்க, இந்த சட்டிக்குள்ள எல்லாம் வெடிகுண்டு வச்சிருந்த அப்படின்னு கொண்டு வச்சு வெள்ளை பேப்பர் எனக்கு எழுதிக்கிட்டு போடுறா கையெழுத்துங்கிறாரு, மிதிக்கிறாரு, போட்டுறீங்க. போட்ட உடனே அதை கொண்டே கோர்ட்ல காட்டுவாரு. காட்டுனா அது ஆதாரமா ஏற்றுக்கிட்டு வரான். போலீசாருக்கு நம்ம கொடுக்கிற வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் அது ஒரு சாட்சியமாக எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னா இது எங்க கொண்டு விடும்? நீ லஞ்சம் கொடுக்க மாட்டேன் ஒரு போலீஸுக்கு, அவன் உன்னை தீவிரவாதின்னு போட்டு அவன் எழுதி மிதியை மிதிச்சு கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஐயா ஒத்துக்கிட்டான், வேண்டா இவனுக்கு மரண தண்டனையா? இதான் பயங்கரவாத பாவிகளா? கொஞ்சமாவது ஈடு இருக்கிறதா உங்களுக்கு? மனிதாபிமானம் இருக்கிறா? உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நீதி நெறிகள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறா? இது நீ குற்றங்களை குறைக்கிற வழியா? அதிகாரிகளுக்கு பிடிக்காதவர்களை பழி வாங்குறதுக்குள்ள வழியா? இப்படி ஒரு சட்டம் இல்லாத காலத்திலேயே சினிமா வழக்க போடுற பொய் வழக்கு, இப்படி ஒரு சட்டம் இல்லாத நேரத்திலேயே பாக்கிரமான வழக்கு போட்ட, இப்படி ஒரு போலீஸ் கொடுத்த வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் செல்லும் சொன்னா உலகத்தில் எந்த நாட்டிலும் இப்படி ஒரு சட்டம் இல்ல. உங்கள்கிட்ட இருந்து வெடிகுண்டு பிடிக்க வேண்டியது இல்லை. நல்லா விளைக்கிறங்க. வெடிகுண்டு ஆட்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டியது இல்லை. நீங்க ஒரு சீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தால் போதும். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு பை சான்ஸ் அடுத்த தேர்தலில் நம்மளை போட்டிக்கிட்டு பல சமுதாயத்தை சேர்த்து
நானே முதலமைச்சர் ஆகிறேன்னு வச்சுக்கிறீங்களேன் ஒரு பேச்சுக்கு, அவன் போட்டிட்டு போறது இல்ல, முதலமைச்சர் இந்த சட்டசபை தனியாக போக போறது இல்ல, அது ஒரு விஷயம். ஒரு பேச்சுக்கு முதலமைச்சர் ஆன உடனே கருணாநிதி வெளியே போயிடுவார்ல, அந்த ஆளை பிடிச்சி 2 மிதியை மிதிச்சு